அதுவும் இந்த லேடி அட்வான்ஸா ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. போனை பிடிச்சுக்கிட்டே ஓட்டினாதானே பிரச்சனை. இப்படி காதோட சேர்த்து கட்டிட்டா எங்க இருந்துதான் வராங்களோ. என்னடா அது? இந்த மாதிரி கார்ட்டூன்ல தான் பாத்திருக்கேன். நானும் உண்மை கார்ட்டூன்ல தான் பாத்திருக்கேன். நிஜத்திலே நடக்குதுப்பா. ஒரு செடியவே உள்ள இழுத்துட்டு எலி. ஏன்னா அப்படியே சொல்லிருக்கு. திடீர்னு புயல் எதுவும் வந்துருச்சான்னு பார்த்தா ஹெலிகாப்டர் வந்துட்டு குப்பைய எதுல வந்து போட்டிருக்காரு பாருங்க. அட லூசு பைய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் தனராஜ். இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஏப்ரல் மாசத்துல நடந்த காமெடி சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அப்போ கிரவுண்ட் உள்ள ஃபேன் ஒருத்தர் ஓடி வரும்போது ரோஹித் சர்மா ஒரு செகண்ட் மிரண்டுட்டாப்ல. இப்படிலாம் சகதியில பைக் ஓட்டி பார்த்திருப்போம். அங்க ஓட்டலாம் சரி, ஆனா இங்க அடிச்சாண்டா, சேர்த்த அடிச்சிட்டாண்டா. ஓரமா நின்ன அப்புறமோ சேத்துல அடி வாங்கணும்னு இருந்திருக்கு. கிறிஸ்டின் வழக்கப்படி நடக்கிற கல்யாணத்துல யாருக்கும் ஆட்சேபனை இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி மியாமியில் நடந்த ஒரு கல்யாணத்துல, இந்த கல்யாணத்துல யாருக்கும் ஆட்சேபனை இருக்கா? அப்படி இருந்தா தெரிவிக்கலாம். சரியான நேரத்துல அந்த மாடு கத்தி இருந்தது. பிறந்த நாளுக்கு மெழுகுவர்த்தியை ஊதி ஊதி பார்த்தோம், அணைக்க முடியல. கடுப்பாகி குதிரை சறுக்கி விளையாண்டு பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க. மைக்ல எதையோ அனௌன்ஸ் பண்ண வரும்போது பெங்களூரு பயங்கர டிராபிக்கா இருக்கும். அதுல வெயிட் பண்ற நேரத்துல இப்படி காய்கறியே கட் பண்ணி முடிச்சிடலாம். இவரு தண்ணி கால்ல பற்றாம பைக்கை வெளியே எடுக்கிறேன்னு கீரை போட்டதும் வண்டி வச்சுக்கி விட்டுருச்சு. ஒரு கான்ஃபரன்ஸ்ல இவர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்னடா அது? அவர் பல்சட்டு கலந்து வெளியே வந்துடுச்சு. மாதிரி கன்னியூ பண்ணிட்டாரு பாருங்க. குழந்தைங்க பண்ற காமெடி இருக்கே. மண்டையில இருந்து வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல இந்த 3 பொண்ணுங்களோட நிலைமை லாரிக்காரன் பாரபட்சமே இல்லாம சேர்த்தவரை அடிச்சு போட்டான். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல இவர் அந்த பாலை உதைக்கிறேன்னு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. 3 ஃபிளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி அதை கொண்டு போறதுக்காக எடுத்து வச்சாரு. அப்போ ப்ரோகிராம் तो बढ़ गया. அட லூசு பயல, பார்க்காம இப்படியாடா குறப்பீங்க? கை கேட்னது வாய் கேட்லையே. ஒட்டக ஜீவிக்கு அதை கொடுக்காம கடுப்பை திரிக்கிந்த லேடி. அது
வண்டி ஓட்டி கத்துக்க வயசு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆயா ஆனா நான் தனியா தான் ஓட்டி கத்துப்பங்கிறது தான் பிரச்சனை. அது என்னமோ உண்மைதான். ஆயா ஒரு வாரம் ஜிம்முக்கு போனாலே பாடி பில்டர் தான்ல. அப்படி இவரு அந்த குழம்பு அண்டாவை ஒத்தாளா தூக்கிடுவேண்டான்னு தூக்கும் போது குழம்பு நிறைய எப்படா அவ்வளவு குழம்பு தூக்க முடியும்? பார்க்கும் போதே தெரியுது அது வெயிட் அதிகம். தூக்கி வச்சிருக்கலாம்ல, தூக்கி வச்சிருக்கலாம். மொத்தமும் போச்சு. எல்லாத்தையும் காலி பண்ணு. இங்க முடி வெட்டுறவரு உண்மையிலே ஒரு ஆர்டிஸ்ட் தாங்க. சூப்பரா வெட்டியிருக்காரு பாருங்க. So cute. அழகா இருக்கு. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டல. என்னது? இவன் டிவி ஸ்கிரீனு என்னதான் அடிச்சாலும் உடையாதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவரு ஐயோ இவ்வளவு வேகமா எவன்டா கதவை திறந்ததுன்னு பார்த்தா ஒண்ணும் புரியலையே. ஐயோ கரடி. இந்த டைலாக்க ஒருத்தர் கடைக்கு பேராவே வச்சுட்டாரு. வாசிச்சு பாருங்க. இந்த காருக்கெல்லாம் வைப்பர் இருக்கும்ல, அதே மாதிரி இவரு ஹெல்மெட்டுக்கு வைப்பர் வச்சிருக்காரு. இது எப்படிடா இது? டூத் பிரஷை எப்படி யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. ஹார்ன் அடிச்சா கண்ணாடி உடையுமா? உடையுமே. இங்க உடைஞ்சிருக்கு. ஐயோ அவன் பயந்து தூக்கி போட்டா போல இருக்கு. வாசிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா வாசிக்கிறது நாய்க்கு பிடிக்கலனா விரட்டிக்கும், நாய்க்கு பிடிக்கலன்னா விரட்டிடும். இதான் நிலைமை. டியூப கட்டிட்டு போயிட்டா சேஃபா? சேஃபா? அக்கா ஸ்டைலா வெளியே வந்தாங்க. ஆனா போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது இப்பெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. ஆமா, எல்லா இடத்துலயும் அதுதான் நடக்குது. அதுவும் இந்த லேடி அட்வான்ஸா ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. போனை பிடிச்சுக்கிட்டே ஓட்டினாதானே பிரச்சனை. இப்படி காதோட சேர்த்து கட்டிட்டா எங்க இருந்துதான் வராங்களோ. என்னடா அது? இந்த மாதிரி கார்ட்டூன்ல தான் பாத்திருக்கேன். நானும் உண்மை கார்ட்டூன்ல தான் பாத்திருக்கேன். நிஜத்திலே நடக்குதுப்பா. ஒரு செடியவே உள்ள இழுத்துட்டு எலி. சின்ன பசங்க விளையாடுறதுல இம்மாம்பரி ஆள் குதிச்சா போட்டுக்கிட்டா. இவர் ஜன்னலை திறக்கும் போது அங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னமும் இருக்கு. என்னடா இது? இவ்வளவு லேடிஸ் நிக்குதுங்க. குரூப்பா பொண்ணுங்க டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. மிலிட்டரியிலயும் அரட்டை அடிக்கிற சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இவங்க பிடிச்சிட்டு வந்த மீனை இந்த சீ லயன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சி அது தூக்கிட்டு போயிட்டு ஆட்டைய போட்டுடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் கடையில இப்படி பண்றத பார்த்துட்டு அதை நம்ம வீட்டுல பண்ணலாம்னு நினைச்சா இப்படிதான் முடியும். ஒட்டகத்தை இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இந்த 1 லிட்டர் பால் பாக்கெட்டை அந்த லேடி கட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்ததும் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னடா ஒரே கல்ப்ல உள்ள இறக்கிட்டாரு. என்னடா இது? எப்படி அப்படி குடிக்க முடியும்? பொண்ணுங்க பைக் ஓட்ட கத்துக்கும் போது பக்கத்துல இருக்கிறதே கொஞ்சம் ஆபத்து தான். ஆமா ஆமா, கிளம்பிட்டாடா கிளம்பிட்டாடா. எங்க போகிற உள்ள போய்கிட்டு இருக்கு. இந்த வாத்துக்கு வந்த சோதனை இருக்கே. கோழி கிட்ட நிக்கிறது எல்லாமே வாத்தோட குஞ்சுங்க. எல்லாம் கோழி கோழி குஞ்சு மாதிரி கோழி பின்னாடியே போகுதுங்க. ஐயோ ஐயோ பாவம்.
என்னங்கடா இது, ஒரு கோட்டைச்சவர் அளவு இடத்த வாங்கி அது மேல ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்கான். என்னடா இது? சரிடா, மேல போறதுக்கு வழி? ஆமா, வழியே இல்ல. ஃபுட்பால் விளையாடுறன்னு பண்ண வேலை இருக்கே. ஐயோ, அடப்பாவிங்களா. ஓடிட்டானோ அவனு. என்னடா ஆளே காணோம். சுரங்கப்பாதையா? ஸ்பூன் இருக்கும்போது சாப்ஸ்டிக்ல தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டு என்னடா இது? பொண்ணு மாப்பிளைய பூ போட்டு வரவேற்க நினைக்கும் போது கடைசியில பொண்ணு மாப்பிள்ள மேலேயே விழுவுல, பக்கத்துல இருக்கிறவங்க மேல விழுவுது. வாங்கின உருளைக்கிழங்கு மண்ணா இருந்திருக்கு. அதை கஷ்டப்பட்டு கிளீன் பண்றதுக்கு பதிலா எங்க கடந்துடா ஈஸியா வரீங்க? கிளீன் பண்ணிட்டாங்க. குளிர்காலத்துல இவர் வீடு ஃபுல்லா எப்படி ஐஸ் கட்டியா இருக்குன்னு பாருங்க. எப்படிடா இவ்வளவு இது உறைஞ்சிருக்கு? ஐயோ, உள்ள இருக்கவே முடியாது. டாமி ஓனர் நாயை கூப்பிட்டதும் ஒரு நீர் யானைய எப்படி கடுப்பேத்திருக்கான் பாருங்க. அட பாவி, பல்லுல சொல்லி விட்டான்பா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ? இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். காரே தூக்கிட்டாங்கப்பா. பைக்ல வந்து இந்த 2 பேரும் கார்ல உள்ள பொண்ணை பார்த்துட்டே ஓட்டியிருக்காங்க. அது கார் புது கார். ஐயோ, பெரிய பெரிய பிராண்டுக்கெல்லாம் இவங்க எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. காலையில ஆபீஸ்க்கு கிளம்புனவருக்கு நடந்த பரிதாபத்தை பாருங்க. எவ்வளவு ஐஸ் கட்டியா இருக்குங்க. அங்க போய் சொல்லுறான். ஏய், எவ்வளவு அழகா திறந்து குடிக்குது பாருப்பாவா. உலகத்துல பாதி பேர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்யறாங்க. அது என்னமோ உண்மைதான். ஏய், செல்லே இல்ல. ஷாப்பிங் மால்ல இவ்வளவு பெரிய பொம்மையை பார்த்ததும் கிட்ட நின்னு போட்டோ எடுக்க நினைச்சாரு. ராட்சச பொம்மையா இருக்கு. அது பஞ்சு மாதிரி இருக்காதடா. அது என்ன கல்லா போய் உட்கார்ற? ஒரு மியூசிக் ஷோல பைக்ல போகும்போது அதுல இருந்து ஒரு கிரேப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணா. ஆனா எதுக்குடா உங்களுக்கு இந்த திருட்டு புத்தி? கேட்டா கடைக்காரனே கொடுத்து ஒரு கொத்தோட தூக்கி விட்டா. கொத்த வந்துடுச்சு. ஏத்துட்டு போயிட்டா. நாட இந்த லேடி சீண்டி இருக்கு. அது கடை லீவு. சரி, கிச்சனை கிளீன் பண்ணலான்னு வந்தவரு என்னடா இந்த லட்சத்துல வேலை பாக்குறீங்க? என்னடா விழுந்துட்ட, இரு தூக்கி விடுறேன். இவனை தாண்டி இருக்கு. Music போட்டதும் இந்த நாய் ஏப்பா என்னடா இது? இவர் ஏன் இப்படி சிரிக்கிறாரு? ஒண்ணும் புரியல. அதான் இந்த சிரிப்பு. நண்பன் கீழே விழுந்ததுக்கா இந்த சிரிப்பு சிரிக்கிறாரு? என்னடா ரெண்டு மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. சிப்ஸ் கம்பெனிக்காரன் எப்படி ஏமாத்துறான் பாருங்க. அட பாவிங்களா. டேய், பாக்கெட் சைஸுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் சம்மந்தமே சம்பந்தமே இல்ல. ரெண்டே ரெண்டு தான் எனக்கு. ஆர்டர் பண்ண சாப்பாட இந்த பொண்ணு வீடியோ எடுக்கும்போது அவர் விட்ட லுக் இருக்கே. பசியில உட்காந்துருக்காரு போல் இருக்கு. ஒரு சைக்கிள் ரேஸ்ல ரோட்டை பார்த்து சைக்கிள் ஓட்டாம இவர் பண்ண வேலை. இங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட வெல்கம் பண்ணும்போது ஸ்டேஜ்ல பண்ண ஒரு ஷோல நடந்த சம்பவத்தை பாருங்க. என்னது? திடீர்னு புயல் எதுவும் வந்துருச்சான்னு பார்த்தா ஹெலிகாப்டர் வந்துட்டு
குப்பைய எதுல வந்து போட்டிருக்காரு பாருங்க. அட லூசு பயல. Informándole a usted, 6 de la mañana, 52 minutos. ¡Ay! Este miserable. அடி வாங்கியாச்சு. காரை ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருப்பாரு போல. என்னடா அது மேல நம்ம ஓடிட்டு இருக்கு? எலி வெளியே ஓடி விளையாண்டுட்டு இருக்கு. ஃபால்ஸ பார்த்தவரு கீழே பார்க்க மறந்துட்டாரு. ஐயோ என்னாச்சு? நல்ல வேலை சறுக்கிட்டு தான் போறான். பார்சல் கொண்டு வந்தவரு மிரண்டுட்டாரு. ஏன்னா அப்படி என்னடா சொல்லிருக்கு? லவர் கிட்ட நீ ஜம்ப் பண்ணு நான் பாத்துக்கிறேன். கால் ஃபுல்லா சகதியானதுதான் மிச்சம். ஒருத்தன் தான் கடைக்கு போர்டு வச்சிருக்கான். சுத்தியில ஏதோ பேட்டு நினைச்சு சுத்தனா. சைனால ஒரு பெரிய பில்டிங்க எப்படி இடம் பெயர்த்திருக்காங்க பாருங்க. என்னடா இது? தள்ளிட்டே போறானுவா. சே ஃபவுண்டைன் நல்லா இருக்கே. இது வழியா நடந்து போலான்னு நினைக்கும் போது ஐயோ ஒரு நேரம் இந்த கப்பிள்ஸ் ஃபன்னியா விளையாடும் போது பின்னாடி இருந்தவர் மூஞ்சிலே உட்காந்துட்டான். இங்க போன் பேசிட்டு வந்த போலீஸ் என்னடா அது? சரியான ஃபைட்டா இருக்குப்பா. போடு போடு. யாரா அதுல வின்னு? யார் ஜெயிக்க போறீங்க? உள்ள விழுந்துட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன என் கூட சேர்ந்து வீடியோ பார்த்தது எப்படி இருந்தது? எனக்கு பிடிச்ச காமெடி சீன் ரெண்டு சொல்கிறேன். டிராஃபிக்கில் வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். அது லேட் ஆகும்னு தெரிஞ்ச உடனே ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, இறங்கி காய்கறி நெருக்க ஆரம்பிச்சிடுவாங்க டிராஃபிக்லேயே. இது புதுசாக இருக்குது எனக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அடுத்த காமெடி என்னன்னா, ஒரு வீட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு 4-5 பொண்ணுங்க ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக நிற்கிறான். எடுத்த உடனே ஆளுக்கு ஒரு திசையில திருச்சி ஓடிடுவாங்க. இந்த 2 காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். காமெடிகள்லாம் அருமையான காமெடிகள் தான். சிரிக்கிறதுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கு. சிரிப்பு அவ்வளவு சிரிப்பு வந்தது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.